Hello students, welcome back to the session. இன்னைக்கு accounting for partnership firm fundamentals நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு meaning and essential features of or characteristics of partnership பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து rights of partners and partnership deed பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் rights of partners பார்க்கலாம். ஸோ பார்ட்னர்ஸ்னா யாரும் நமக்கு தெரியும். பார்ட்னர்ஸ் இஸ் a person who are joined to do the business. ஓகே, ஸோ ஒரு ஆளுக்கு மேல ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த பார்ட்னரை வந்து நம்ம டெஃபினேஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, partnership is a relation between person who had agreed to share the profit of the business carried by all or any of them acting for all சொல்லுவோம். அப்போ பிசினஸ் வந்து எல்லாரும் பார்க்கலாம், இல்ல எல்லாருக்காக ஒருத்தர் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாரும் இருக்காங்க இல்லையா பார்ட்னர்னு சொல்லிட்டு அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹாஸ் த ரைட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிசினஸ். ஸோ ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெசன், நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்றது நமக்கு கிளியரா தெரியும், ரைட்டா. ஸோ அந்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு பி கன்சல்டட் அபவுட் த பிசினஸ் மேட்டர்ஸ். ஸோ எல்லாருக்குமே பிசினஸ் வந்துச்சு அப்படின்னா பிசினஸ்ல இவர் முடிவு எடுத்துட்டாரு நம்ம பண்ணிடலாம், இவர் முடிவு எடுத்துட்டாரு நம்ம பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்றதுதான் மேட்டர். ஓகே, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எவ்ரி பார்ட்னர் ஹாஸ் அ ரைட்ஸ் டு இன்ஸ்பெக்ட் த புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பிசினஸ் வந்து பண்றாங்க, ரைட்டா. ஸோ அப்போ எல்லாருக்கும் பொதுவான விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். அப்போ எல்லா பார்ட்னருக்கும் அந்த ரைட்ஸ் வந்து இருக்கு. கேரிட் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல்னு சொன்னோம் இல்லையா. இப்போ எல்லாருக்கும் பதிலாக ஒருத்தர் மட்டும்தான் அந்த பிசினஸை பார்த்துக்கிறாரு அப்படின்னாலும் எல்லாருக்கும் அந்த அக்கௌண்டிங் புக் வந்து ஒரு காப்பி வந்து கொடுக்கணும். அவங்க என்ன எப்ப வந்து கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா எவ்ரி பார்ட்னர் ஹாஸ் த ரைட் டு ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. ஸோ அக்ரீட்னு சொல்றோம் இல்லையா, அது எங்க இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம அக்ரிமெண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ அக்ரிமெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ட்னர்ஷிப் டீல்ல பார்ப்போம். இப்போ இதுல வந்து அக்ரீட் ரேஷியோல எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பார்ட்னர்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு. சப்போஸ் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் ஆகல அப்படின்னா ஈக்குவலா அவங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா if a partner has an advance loan, he has a right to receive interest thereon at the agreed rate of interest. Okay, so இப்போ சப்போஸ் ஒரு பார்ட்னர் வந்து அந்த ஃபர்முக்கு ஒரு அட்வான்ஸ் லோன் கொடுத்திருக்காரு, அதாவது கேபிட்டல் கொடுக்கறது வேற, ஓகேவா. கேபிட்டல் இல்லாம ஒரு லோன், ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி வந்து அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா மணி, இட் இஸ் நாட் அ கேபிட்டல், ரைட். ஸோ அப்போ அது கண்டிப்பா என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட எவ்வளவு கட்ட போறீங்கன்றது அக்ரிமெண்ட்ல இருக்கணும். சப்போஸ் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் ஆகல அப்படின்னா பார்ட்னர்ஷிப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6% கொடுக்கணும். அக்ரிமெண்ட்ல இருந்தா என்ன இருக்கோ அது கொடுக்க போறோம், இல்ல அப்படின்னா 6% கொடுத்துடணும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா partner has a right to take decision in the interest of business. ஸோ எல்லா இடத்துலயும் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல பார்ட்னர்ஸுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க என்ன டிசிஷனாலும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்தா என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. அடுத்து பார்ட்னர்ஸ் ஹேஸ் த ரைட்ஸ் நாட் டு அலோ த அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். இப்போ புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள கூட்டிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ABCD 4 பார்ட்னர் இருக்காங்க. அதுல வந்துட்டு ஏயோட ரிலேட்டிவோ ஏயோட சன்னையோ நம்ம உள்ள கூட்டிட்டு வரோம். அப்போ BCD அக்செப்ட் பண்ணிட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நியூ பார்ட்னர் உள்ள கூட்டிட்டு வர முடியும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் வேணாம்னு சொல்லிட்டாங்கனாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம புதுசா ஒருத்தரை உள்ள சேர்த்துக்க முடியாது. ஓகே, கிளியர். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
After giving a notice, a partner has the rights to retire from the firm. ஸோ ஒரு பார்ட்னர் வந்து எனக்கு வேலை போதும், இதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆயிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னா, ப்ரியரா அவர் என்ன பண்ணும், ஒரு நோட்டீஸ் வந்து மற்ற பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த மாதிரிப்பா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர் நோட்டீஸ் கொடுக்கணும். அப்பதான் அவரால் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ டீட் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னோம். ரைட்டா? ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்றது ஓரலாவும் இருக்கும், ரிட்டனாவும் இருக்கும்னு சொன்னோம். ரைட்டா? ஸோ இப்போ ஓரல் அப்படின்றது என்னது, நம்ம சொல்றது, வாயால சொல்றது. ரிட்டன் அப்படிங்கிறது நான் எழுதியிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ ஓரல் ரிட்டன் எவ்வளோ வேல்யூபிளோ அதே மாதிரி ஓரலும் வேல்யூபிள் பார்ட்னர்ஷிப்ல அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இன்ட்ரோடக்ஷன்ல. ஸோ ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் டீடா இருந்தா ஒரு ரிட்டன் ஃபார்மேட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை காமிச்சு என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பியூட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுல இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாமே எது கீழே இருக்கும், பார்ட்னர்ஷிப் டீட் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது ரிட்டன் டாக்குமெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த டீட்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஒரு நிறைய பார்ட்னர் இருக்காங்க, ஏபிசிடி இருக்காங்கன்னா, ஏ வந்து என்ன, அவரோட நேம் என்ன, அவர் என்ன வேலை பார்க்க போறாரு, அவரோட அட்ரஸ் என்ன. பி என்ன நேம் என்ன, அவர் என்ன வேலை பார்க்க போறாரு, அவரோட அட்ரஸ் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபர்ம். ஃபர்மை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்க போது, அதோட நேம் என்ன, அதோட அட்ரஸ் என்ன. ஓகேவா? அடுத்து பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், எங்க வந்து பிசினஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கலாம், ஃபேக்டரி ஒரு இடத்துல இருக்கலாம். எந்த இடத்துக்கு வந்தா மெயினா இருப்பீங்க எல்லா பார்ட்னர்ஸும், அந்த இடத்த மென்ஷன் பண்ண போறோம். அண்ட் த நேச்சர் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் பிசினஸ் தட் த ஃபர்ம் ஷால் கேரி ஆன், என்ன மாதிரி பிசினஸ் வந்து நீங்க பண்ண போறீங்க அந்த இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கணும். அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப், எந்த டேட்ல இருந்து பார்ட்னர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் தென் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், ஏபிசிடி சொன்னோம் இல்லையா, 4 பார்ட்னர், அந்த 4 பார்ட்னர் வந்துட்டு எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்காங்க, ஏ எவ்வளவு போட்டிருக்காரு, பி எவ்வளவு போட்டிருக்காரு, சி எவ்வளவு போட்டிருக்காரு, டி எவ்வளவு போட்டிருக்காரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகே, கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங் சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம், அதெல்லாம் என்னன்னு படிச்சுக்கலாம். இப்போ வந்து எவ்வளவு கேபிட்டல் உள்ள போடுறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருந்து கேபிட்டல் வாங்கி தானே பிசினஸ் வந்து ரன் பண்றோம். ரைட்டா? ஸோ இப்போ ஒருத்தர்கிட்ட காசு வாங்கியிருக்கோம்னா அவருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறோமா, சப்போஸ் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். டிராயிங் அப்படிங்கிறது என்னது, கேபிட்டல்ல இருந்து போட்ட கேபிட்டல் இருந்து அமௌண்ட் எடுக்கிறதோ இல்ல ப்ராஃபிட் வர்றதுல இருந்து வெளியே எடுக்கிறதோ தான் என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ இப்போ 2 கேட்டகரி சொன்னேன், கேபிட்டல் டிராயிங் ஆர் ப்ராஃபிட் டிராயிங். ஓகே, இந்த 2 கேட்டகரிக்கும் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் நீங்க கலெக்ட் பண்ண போறீங்கன்றத இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகே, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ அக்ரிமெண்ட்ல கண்டிப்பா பிசினஸ் பண்ணோம்னா என்ன வரும், ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை எத்தனை இந்த பார்ட்னர் 4 பார்ட்னரும் எப்படி ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கணும். என்ன ரேஷியோல ஷேர் பண்ணிக்க போறாங்க, கேபிட்டல் ரேஷியோல ஷேர் பண்ணிக்க போறாங்களா இல்ல அதுக்குன்னு தனியா வந்து ரேஷியோஸ் வைக்க போறாங்களா அப்படிங்கறத அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். சப்போஸ் அங்க மென்ஷன் ஆகலைன்னா 6% அவருக்கு என்ன பண்ணணும், நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகே, அடுத்து ரெமுனரேஷன் டு பார்ட்னர். நம்ம டெஃபினேஷன்ல ஒன்று படிச்சோம் இல்லையா, ஆக்டிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ ஒருத்தர் மட்டும்தான் எல்லாருக்காண்டியும் ஆக்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, சேலரி, கமிஷன் அந்த மாதிரி. ஸோ அப்படி கொடுக்குறோம்னா நம்ம கொடுக்குறோமா இல்லையா, எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படிங்கறத அங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். குட்வில் அப்படிங்கிறது என்னது, எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு கம்பெனிக்கு இருக்கிற நேம் தான் என்னது குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரைடு, அந்த கம்பெனியோட ப்ரைடு. Method by which goodwill of the firm will be valued at the time of reconciliation of the firm. For example, கம்பெனியை க்ளோஸ் பண்ண போறீங்க, பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல அந்த குட்வில்லை எப்படி கால்குலேட் பண்ணிக்க போறீங்க
அப்படிங்கிறது அங்க மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகே, அதாவது சேஞ்ச் இன் பார்ட்னர்ஸ், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அட்மிஷன், ரிட்டைர்மெண்ட் அந்த இதெல்லாம் அடுத்தடுத்த லெசன்ல வரும். நம்ம அதை எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி டிவைட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இங்க மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் வேல்யூ ஆஃப் அசெட். ஸோ ரீகன்சிலேஷன், அதை க்ளோஸ் பண்ணும்போது இன்னைக்கு நான் வாங்கி போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்கி போடுறேன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே 5 லட்சத்துக்கு நான் விற்க போறேன் இல்லையா, இந்த நிலத்தோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ண போறேன், ரீவேல்யூவேட் பண்ண போறேன். ரீவேல்யூவேட் பண்ணி அதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்க போறோம். ஓகேவா, அதை நான் எப்படி பண்ண போறேன்ற இன்ஃபர்மேஷனும் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கணும். அண்ட் தென் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர் ஆக போறாங்க, இல்ல டெத் ஆயிட்டாங்க, இல்ல க்ளோஸ் பண்ண போறேன் கம்பெனி அப்படின்னா அது எப்படி வந்து நாங்க அக்கௌண்ட்ஸ் செட்டில் பண்ணிக்க போறோம்ன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அண்ட் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜனவரி டு டிசம்பர் வரப்போதா, இல்ல வந்துட்டு ஏப்ரல் டு மார்ச் வரப்போதா, அந்த டூரேஷன் பீரியட் வந்து நம்ம போட போறோம். அண்ட் தென் ரைட் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ ஒரு பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்கணும். அண்ட் டூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், எத்தனை வருஷத்துக்கு இந்த பார்ட்னர்ஷிப் இருக்க போகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கணும். அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேஷன்ஸ். பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேஷன் எப்படி இருக்க போகுது, ஜாயிண்டா இருக்க போதா, இல்ல வெறும் தனித்தனியா பார்ட்னர்ஸ்க்கு இருக்க போதா, இல்ல ஃபர்முக்கு தனியா எப்படியும் வைப்போம். ஸோ பார்ட்னர்ஸ் இதுல எப்படி லிங்க் ஆக போறாங்க அப்படிங்கறது மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகே, அண்ட் தென் அடுத்து பாத்தீங்கன்னா டெத் ஆஃப் த பார்ட்னர். whether the firm will continue on the death of the partner. ஒரு பார்ட்னர் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ 4 பேர் இடத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அது உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா, அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். கண்டினியூ ஆகும் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். ரைட், ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட். ஓகே, dispute if any among the partners, how they shall be settled. யாரை வச்சு அந்த பிரச்சனையை நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படிங்கறது நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா, இன்னைக்கு வந்து ரைட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் டீட் பார்த்திருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் மெசேஜ் மீ. ஓகே, see you in the next video. Thank you.